ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களோட டேசி பிக்னஸ் குக்கிங்லேருந்து. முடக்கத்தான் கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமாக லேடிஸ்க்கு கை கால் வலி, முட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா கூட மாதத்துக்கு 2 வாட்டியாவது கண்டிப்பாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இதில் நம்ம தோசை, சட்னி, துவையல், அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது முடக்கத்தான் கீரை சட்னி பண்ணுறேன் நான். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ப்ரெட்டில். ஏன்னா இது எப்படியாவது உள்ளே போகணும். குழந்தையிலேருந்தே நம்ம பழக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு புளி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டிருக்கேன் நான். இல்லைனாலும் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையை சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். இதில் எது வேணாலும் சேர்த்து, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மாதிரி எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியாக போட்டால் நல்லா இருக்காது. அதிலேயே சேர்த்துக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ். கீப் ஸ்மைலிங். பாய்.